வணக்கம். இந்த சேனலில் கதைக்கிற விஷயம்ங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றி தான் கதைக்க போகிறோம். சரியா? ஒரு தொழிலில் நீங்கள் எப்படி முன்னேறணுங்கிற செல்ஃப் மோட்டிவேஷனோ அப்படியான விஷயங்களை பற்றி கதைக்கலாம், அதுக்கு பிறகு கதைக்கலாம். ஆனால் அதுவும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். இப்போ வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றி தான் கதைச்சு கொண்டு போக போகிறோம். இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் டெய்லி ஒவ்வொரு நாளும் வீடியோ வரும். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், பிரயோசனமாக இருக்கும். உங்களுக்கு 5 நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களோட டைமில் இருந்து எதுவும் கட்ட போகிறதில்லை என்றதுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். உங்களோட நேரம் இந்த 5 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுனால இந்த 5 நிமிஷம் உங்களுக்கு உங்களோட டைமில் இருந்து கெட்டு போக போகிற நேரமாக இருக்காது. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். கட்டாயம் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ பாருங்கள். வேணுமெண்டா 2-3 தரம் திரும்பி பாருங்கள். இந்த கருத்து உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். என்னென்னு சொன்னால், இந்த கருத்தை சொல்லும் போதும் கவனமாக தான் சொல்லணும். அதில் ஏதாவது தேவையில்லாத பிழைகள், வார்த்தைகள் வேறு மாதிரி புரிஞ்சு கொள்ளப்படக்கூடாது. அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் நான் கதைக்க வேண்டியிருக்கு. இதில் கதைக்கும்போது சில விஷயங்களை நான் நேரடியாக சொல்ல மாட்டேன், மறைமுகமாக தான் சொல்ல வேண்டியிருக்கும். உங்களுக்கு அது விளங்கி இல்லைன்றாலோ, அல்லது நான் சொல்கிற கருத்தில் பிழை இருந்தாலோ, அல்லது தெளிவில்லாமல் இருந்தாலோ எனக்கு அதை பற்றி திரும்ப எனக்கு ஃபீட்பேக் கொண்டு தாங்க. உங்களோட கொமெண்ட்டில் அதுகளை பற்றி சொல்லுங்கள். சரி, உலகத்தில் உள்ள பொருட்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று உயிருள்ள பொருட்கள், மற்றது உயிர் இல்லாத பொருட்கள். சரி, உயிருள்ள பொருட்கள்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், மரம், செடி, கொடி, தாவரங்கள், விலங்குகள், அதே மாதிரி நுண்ணங்கிகள், இப்படியானது உயிருள்ள பொருட்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். உயிரற்ற பொருட்கள்னு சொல்லலாம் கல், மண், மற்றது இறந்து போன மரத்துற பகுதி, இறந்து போன தாவரத்துற பகுதி, இறந்து போன விலங்குகள பகுதி, இதெல்லாம் உயிரற்ற பொருட்கள் என்று சொல்லி வரும். சரி, உயிருள்ள பொருட்களை முக்கியமாக 5 பகுதியாக 5ஆக பிரிக்கலாம். 5 ராஜ்யம் என்று சொல்கிறது. அந்த 5 ராஜ்யமாக பிரிக்கலாம். அது அவ்வளவு டீப்பாக போக தேவையில்லை, ஆனாலும் சிலதை சொல்கிறேன். சரி, தாவரங்கள் என்றும் விலங்குகள் என்று சொல்லியும் பிரிக்கலாம். மற்றது நுண்ணங்கிக்குள்ளே தான் மிச்சம் 3 வரப்போகுது. சரி, தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள். விலங்கு என்று சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, விலங்கு என்று சொல்லப்படுறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய புரிதல், விலங்கு என்று சொன்னால் ஆடு மாடு மாதிரியான மிருகங்கள், மற்றது எறும்பு, சின்ன பூச்சிகள், அதெல்லாம் விலங்கு என்று சொல்லி நாம் கணக்கில் எடுக்கிறதில்லை. ஆனால் விலங்குங்கிறதுண்டா விலங்குங்கிறது முளையூட்டிகள், ஆடு, மாடு, நரி, பூனை, நாய், யானை, இப்படியான முளையூட்டிகள், அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கறது. அதே மாதிரி பூச்சிகள் என்று சொல்கிறது 8 காலோடு இருக்கக்கூடிய பூச்சிகள். அவங்களுக்கு சிறகு இருக்கும். அந்த சிறகு வச்சுக்கொண்டு அது பறந்து போகக்கூடியதாக இருக்கும் அந்த பூச்சிகள். மற்றது கடலில் வாழக்கூடிய கணவாய், நத்தை, சங்கு, இப்படியான உயிர்கள். மற்றது எறும்பு, கரையான், முசுரண்டு சொல்லுவோம், அந்த பழத்தில் கூடு கட்டியிருக்கும் இதுகள் இந்த மாதிரியான. மற்றது பறவைகள், குயில், காகம், குருவி, மைனா, மயில், இப்படியான இதுகள் எல்லாம் விலங்குகள் என்றதுக்குள்ளே வரும். அதே மாதிரி தாவரம் என்று சொல்லிக்க பெரிய மரங்கள், செடிகள், கொடிகள், அதே மாதிரி இதில் சுவர்களில் படிஞ்சிருக்கும் பாசிகள் பார்ப்பீங்க, அந்த மாதிரியானதெல்லாம் தாவரம் என்றதுக்குள்ளே வரும். சரியா? மற்றது நுண்ணங்கிகள்னு சொல்லும்போது நம்மளோட வெறுங்கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை தான் நுண்ணங்கிகள்னு சொல்லுவோம். இந்த வெறுங்கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் எப்படி இருக்குமென்னு சொன்னால், எங்கே இருக்குமென்னு சொன்னால், நம்மளோட உடம்புல எல்லாம் இருக்குது. நம்மளோட தோலில் எல்லாம் நிறைய இருக்கும். நம்மளோட உடம்புல நாம் சாப்பிடும்போது நம்மளோட சாப்பாட்டோட கொஞ்சம் நுண்ணங்கிகள் போகும். நம்மளோட வயிற்றுக்குள்ளே நுண்ணங்கி இருக்கும், குடல்களில் நுண்ணங்கி இருக்கும், இறப்பையில் நுண்ணங்கி இருக்கும், ஏன் குருதி இரத்தத்தில் கூட நுண்ணங்கிகள் இருக்கும். உலகத்தில் எல்லா இடத்துலையுமே நுண்ணங்கிகள் இருக்கும். நுண்ணங்கிகள் இல்லாத ஒரு இடமே இல்லை. எல்லா இடம்னு சொன்னால் காற்றுலேயும் நுண்ணங்கிகள் இருக்கும். காற்றுல நுண்ணங்கிகள் இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் கல் இருக்குது தானே. பனைமரத்தில் சீவி கட்டுவாங்க, கல் ஒரு பானை கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பனைமரத்துலேருந்து அந்த சாறு, இந்த பனைமரத்துலேருந்து அந்த காய்க்கு வர வேண்டிய அந்த சாறை அந்த பானைக்குள்ளே வடியும். அதில் இனிப்பு இருக்கும். இனிப்பு தன்மையான ஒரு திரவம் தான் அது. அந்த இனிப்பு இருக்கும். அந்த இனிப்புக்காக காற்றில் இருக்கக்கூடிய மதுவம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான ஃபங்கஸுகள்,
அந்த நுண்ணங்கிகள் என்ன செய்யும், காற்றுல வார நுண்ணங்கிகள் அதில் விழுகிறதுனால அந்த இனிப்பில் அது வளர்ந்து அது பெருகிறதன் மூலம் அந்த இனிப்பாக இருக்கிறத அதை சாப்பிட்டு அது பெருகும்போது அதிலிருந்து அல்கஹோலை அது விடுகுதாங்க. சரியா? அந்த அல்கஹோலை தான் கல்லில் இருக்கக்கூடிய அல்கஹோலாக அந்த அல்கஹோல்லாம் இருக்கும். ரைட். அதே மாதிரி நீங்கள் ஒரு பானொண்டை செய்யும் போதோ அல்லது ஒரு ரொட்டி செய்யும் போதோ அந்த புளிக்க வைக்கிறேன்னு சொல்கிறது தோசை செய்யும் போதோ அந்த புளிக்க வைக்கும்போது காற்றுல இருக்கக்கூடிய நுண்ணங்கியெல்லாம் என்ன செய்யும், அங்கே தொழிற்பட போகுது. ரைட். அந்த நுண்ணங்கியல் தொழிற்படுத்தான் அது இயற்கையாகவே அந்த ப்ராசஸ் அந்த விஷயம் நடக்கிறது. ஆனால் பிறகு என்ன நுண்ணங்கி அங்கே தொழிற்படுதுங்கிறத பார்த்தா அந்த நுண்ணங்கியை எடுத்து வளர்த்து அதை இப்போ எடுத்து வச்சுருக்குறாங்க. நம்ம ஈஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஈஸ்ட்ன்னு சொல்கிறது தான் மதுவம். அப்போ அதை தனியாகவே எடுத்து வச்சு அந்த நுண்ணங்கியையும் பயன்படுத்தி நம்மளோட தேவைகளுக்காக பயன்படுத்துகிறோம். அப்போ நுண்ணங்கிகள் நம்ம உணவுகளில் பயன்படுத்தப்படக்கூடிய நுண்ணங்கிகள் என்னென்ன உணவில் இருக்குதுன்னு சொன்னால் தயிர், அதே மாதிரி சீஸ், அதே மாதிரி பான், ரொட்டி, பனிஸ், தோசை, இட்லி, மற்றது பழைய சோறு, இப்படி புளிக்க வைக்கப்படுற உணவுகளில் நுண்ணங்கிகள் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அறிவாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.